வெல்கம் டு மை சேனல் ரவி பவர் அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். அந்த முசிறி பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரமாக இயங்கும். நட்சத்திரமாக இயங்குங்க, பூராட நட்சத்திரமாக இயங்கும். இன்றைக்கி ராகு நட்சத்திரம், இதுக்கு இது 6ஆவது நட்சத்திரம். எப்படிங்க? தெய்வ அனுகூல நட்சத்திரம். அப்போ இது 24ஆவது நட்சத்திரம். இன்றைக்கி சதயத்துக்கு 24ஆம் நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமும் செய்கிறோம், அது நமக்கு ஒரு நிலை இல்லாமல் இருக்குது, அதில் தடையாக இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படிங்கிறவங்க முசிறிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு நிலையாக அமைஞ்சிரும், ஸ்டாண்டர்டாக அமைஞ்சிரும். அதனால் அப்பேற்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடிய முசிறி மேகநாதன் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேகநாதன். நான் முசிறியில் இருக்கேன் சார். என்னுடைய குருநாதர் இதே ஊரில் சித்தர் கருவூரா ஜோதிட பயிற்சி மையம் சூரியநாத் சுந்தரராஜன் அவர்கள் தான். அவர்கள் பாதகம் போட்டி மாதா பிதா குரு அவர்களை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். சொல்ல போகிறீங்களா? இதே வெங்கமணி சுப்பிரமணியன் என்ன சொல்வார்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் 9-10 பாருங்கம்பார். ஒவ்வொரு பாவத்துக்கும் 9-10 பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பார். அவர் சொன்ன முறையை நான் இப்போ வார்டு மெம்பர் நடந்ததில்ல, இப்போ வார்டு மெம்பர் எலெக்ஷன் நடந்ததில்ல, வார்டு மெம்பர் எலெக்ஷன் நடந்தது. இதில் நான் ஒரு 7 பேர்த்துக்கு சொன்னேன். 7 பேர்த்துக்கு ஒன்றெல்லாம் போடல, ஒரு பிரசனம் போட்டு லக்கணத்துக்கு 9 பார்த்தா நீ ஜெயிப்பாப்பா, 6ஆம் பாவத்துக்கு 9 பண்ணால் நீ தோற்று போயிடுன்னு சொன்னேன். இவ்வளோதான், சிம்பிள் லாஜிக்கு தான், நம்ம லாஜிக்கெலாம். லக்கணத்துக்கு 9-10 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவர் வெற்றி உறுதி. இதுவே 6ஆம் பாவத்துக்கு 9-10 இருந்தால் நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம். ஏன்னா 6ங்கிற எதிரி தான் ஜெயிக்க போகிறாங்க. ஒரு சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் ஜோதிடத்தில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் திதியை பார்க்குறீங்க, கரணத்தை பார்க்குறீங்க, யோகத்தை பார்க்குறீங்க, பஞ்ச அங்கங்களை யூஸ் பண்ணவே மணுங்கிறீங்க. பிறந்த வாரம் முக்கியம். பிறந்த கிழமையை பற்றி யாரும் சொல்கிறதே கிடையாது, யாரும் பேசுகிறதே கிடையாது. சொல்ல போகிறீங்களா? பிறந்த வாரம் மிக மிக முக்கியம். பஞ்சபூத தத்துவம்னு எடுத்து பேசிங்கன்னா இப்போ நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, அவ்வளோதான். ஆகாய தத்துவம் எங்கே இருக்குன்னு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவரை யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஜோதிடம் கேட்கணும், கேள்வி கேட்டால் தான் பதிலே கிடைக்கும். அப்படியே நிறைய பேர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியாமல் சொல்ல மாட்டாங்க. ஓப்பன் டாக் இருந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். கலந்தாய்வு, இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் போய் கலந்து ஒவ்வொரு ஜோசியர் என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படின்னு கலந்தாய்வு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி அது மாதிரி இல்லை. இதே நாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் இவ்வளோ மேட்டரும் கிடையாது, இந்த மாதிரி கருத்தரங்க மீட்டிங் கிடையாது. ஜோதிடர் ஒரு குருநாதர் என்ன சொல்லி கொடுக்குறோ அதே லாஜிக்கில் போயிட்டு அதே அதிலே தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உட்காந்து நெட்டில் அடித்து பார்த்தா எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் நாட்களே பாருங்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் திதியும் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதம் பிறந்திருப்பாங்க. அன்னைக்கு நட்சத்திரம் வரும், அந்த திதி வரும். நாள் வரலாம் கூட திதியும் நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்கள் பிறந்தநாளை கொண்டாடுங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் எப்படிங்க வருமா? கண்டிப்பாக வரும். சித்ரா பௌர்ணமி எப்போ வரும்? சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதி சேர்ந்து தான் வரும். அதே மாதிரி தான் தைப்பூசம், தை மாதம் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமி சேர்ந்து வரும். அதே மாதிரி தான் நம்ம எல்லா இதுலேயும் திதி நட்சத்திரம் எல்லாமே இருக்கிறது. இப்போ எனக்கு தெரிஞ்சதானே சொல்கிறேன். நம்ம குருநாதரை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம அவர் சொல்லிக் கொடுத்தல எல்லாம் சைக்கிள் ஏற வச்சு உட்கார வச்சேன்னு சொல்லுவாங்க. ஏறி உட்கார வச்சாச்சு, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். மெதுவாக ஓட்டுங்க, வேகமாக ஓட்டுங்க, பிரேக் அடிங்க அப்படின்னு சொல்ல போது யார்? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்களா, வாரம் முக்கியம். திதி, கர்ணம், யோகம், நட்சத்திரம், இந்த 5 வச்சு எந்த ஜோசியரை சொல்கிறீங்களா? யாருமே இல்லை.
யாருமே இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ரைட்டு, நீங்கள் வந்து நான் வழிபாடை பற்றியே பேசலைங்க சார். ஏன்னா சரி, ரைட்டு ரைட்டு அதை பண்ணால் தான் முழுமையாக ஜோதிடத்தை முழுமை பெற முடியும்னு சொல்கிறேன். வேறு நான் ஒன்றும் குறைய சொல்ல யாருமே. ஏன்னா சரி, ரைட்டு, சந்தோஷம் சார், சந்தோஷம். ஏன்னா நாம் எனக்கு வந்து என்ன வர யார் பார்த்தீங்கன்னா சூரியன் சுந்தராசி சேர்த்தான்னு சொல்கிறேன். நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லுவார். சொல்ல போகிறீங்களா? திதியை கணக்கை எடுக்கிறது இல்லை, பிறந்த நட்சத்திரத்தை நாளை எடுக்கிறது இல்லை. அப்போ எப்படி ஜோசியம் முழுமையாகும்? இது என்னுடைய ஆராய்ச்சி தான். பஞ்சபூத தத்துவத்தை அவ்வளோதான். அதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு லாஜிக்கில் எடுத்துக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச லாஜிக் என்னதோ அதை நம்ம எடுத்து ஃபாலோ போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்ல போகிறீங்களா? ஒவ்வொருத்தரும் பிரசனம் பார்ப்பாங்க. பிரசனம் வர நேரத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுக்க வேண்டியதான். என்ன லக்கணம் வருது அதை வச்சு நம்ம பலன் எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் சார். இப்போ அந்த லக்கணம் வரும் 10:50 காலில் போட்டிருக்காங்க. லக்கணம் பார்த்தீங்கன்னா விருச்ச லக்கணம். லக்கணம் இது எங்கே போய் உட்காந்துருக்காரு? 8இல் போய் உட்காந்தாச்சு. இன்னைக்கு கிழமை என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய் என்ன சொல்லுது உங்களுக்கு? இவ்வளோதான் கான்செப்ட் சார். சொல்ல போகிறீங்களா? அது மாதிரி தான் இருக்குது சார். அதே மாதிரி திதியை பார்த்தீங்கன்னா திதி எல்லாத்துலேயும் உடைய திதி இருக்குது. நட்சத்திரம் எப்படி ரெண்டாக உடையுதோ அதே மாதிரி திதி ரெண்டாக உடைய தான் செய்யுது. பிரதமை அதை நீங்கள் வந்து ராசி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கும். பிரதம திதி ஃபஸ்ட்டு 12 டிகிரி. அடுத்து பிரதம துவிதியை. திருதியை பார்த்தீங்கன்னா இதில் 6 பாகம் தான் அந்த பக்கம் வரும். 30 டிகிரி மேலே எதுவுமே கிடையாது. இதே மாதிரி தான் நீங்கள் பிரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரிய 6 டிகிரி இங்கே வரும். சொல்ல போகிறீங்களா? அப்புறம் சதுர்த்தி பஞ்சமி இந்த 3 இதில் வந்துடும் சார். வந்துக்கிட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இங்கே வந்துடும் சார். லாஸ்ட்டாக எண்டு இது பார்த்து பௌர்ணமி வந்துடும். அமாவாசை இந்த இடத்துல வரும் சார். வந்துட்டு இதுவே இது சித்திரை மாதம் மட்டும்தான் இந்த சைக்கிள். சொல்ல போகிறீங்களா? சித்திரை மாதம் மட்டும்தான். வைகாசி ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் பிரதமை. ஆனி மாதம் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். அப்போ 12 ராசிக்கும் 12 கட்டம் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும். சொல்ல உங்களுக்கு புரியுங்களா? அப்போ தான் சரியாக வரும். இது நீங்கள் காமனாக சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த நட்சத்திரம் அந்த இருந்து திதி எந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தேய்பிறை. நான் பிறந்த நட்சத்திரம் வந்து ஆயிலியம். கரெக்டாக சதுர்தசி தேய்பிறை சதுர்தசி வரும். சிலவங்க நட்சத்திரம் நீங்கள் எந்த மாதம் சொல்லுங்கள், நட்சத்திரம் பிறந்தால் இந்த திதியில் பிறந்தீங்களா சொல்லுவாங்க. காரணம் இதை வச்சு தான். அந்த சார்ட்டை போட்டு ஞாபகம் வச்சிங்கன்னா எதுவுமே செய்ய முடியும் சார். வந்துட்டு இப்போ நம்ம ஜோதிடத்தை பலன் கேட்போம். சார ஜோதிடம் சாரத்து மூலம் பலன் எடுப்பது தான் சிறப்புங்க சார். சூரியனை சுந்தரா சொல்லி கொடுத்த மாதிரி சாரம் தான் நமக்கு வேண்டும். ஒரு வீடு கட்டினோம்னா மேலே ஏறி சாரம் போட்டால் தான் அந்த வீடு முழுமையாக கட்டணம் பூச முடியும். சாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஜோதிடத்தில். சிலவங்க சாரம் இல்லாமல் பேசுவாங்க. கிரக சேர்க்கை அது நாடு ஜோதிட விதம் அது பார்த்துக்கலாம். கேபி இருக்குது, வாக்கியம் இருக்குது, திருக்கணிதம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது. எது வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மைண்டில் ஓடுதோ அதுதான் மெயின். சொல்ல போகிறீங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. ஒவ்வொரு லக்கணுக்கு ஒரு பலன். இப்போ மிதுர் லக்கணம் எடுத்துக்கோமே. மிதுர் லக்கணம் சித்திரை மிருகசீரிடம் 3ஆம் பாதம் அங்கு ஃபஸ்ட்டு அதான் வரும். நீங்கள் மிதுர் லக்கணம் இருக்குது. லக்கணத்தில் எந்த கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் பலன் எடுக்கும்போது மிருகசீரிடம் 1ஆம் பாதங்கும்போது அந்த செவ்வாயோட குணாதிசயம் எடுத்துக்கணும். அந்த வீடு அதிபதி யாருன்னு கேட்டோம்னா புதன். அந்த புதனோட கேரக்டரையும் எடுத்துக்கணும். நவம்சத்தில் அந்த செவ்வாய் எங்கே வருது அப்படின்னு பார்த்து அதையும் எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் விரிவாக பலன் சொல்லலாம். 108 பாதத்துக்கு 108 பலன் கணீர் அடிக்கலாம் சார். வந்துட்டு அப்போ மிருகசீரிடம் 1ன்னா செவ்வாய், புதன், சூரியன். மிருகசீரிடம் 1ஆம் பாதத்துக்கு பலன் இதுதான் சார். காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்கிட்டு பிரபு ஜாதகத்தையும் லிங்க் பண்ணிங்கன்னாவே நீங்கள் எவ்வளவோ இதுக்குள்ள பலன் எடுத்து பேசலாம் சார். வந்துட்டு அப்போ செவ்வாய்னா என்ன? ஜாதகம் கோபம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், வேகம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும், முரட்டுத்தரம் இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும், எல்லாமே நீங்கள் எடுத்து பேசலாம். புதன்னா கல்விக்காரகன்.
அப்போ கல்வியில் ஒரு பிரேக் ஆகும். ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் நீங்கள். மிருகசீட 1ஆம் பாதம்னா கண்டிப்பாக கல்வியில் ஒரு பிரேக் ஆகும். அந்த புதன் நல்ல இடத்துல இருந்தால் அந்த பிரேக் ஆகாது. அதை பார்க்கணும். அதான் பிரபு ஜாதத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். நான் பிரபு ஜாதகத்தில் புதனை பார்த்து தான் பலனை எடுக்கணும். தாய்மாமன் உறவு புதனை எடுக்கலாம். ஏன்னா இப்போ தாய்மாமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் தானா 4ஆவது பாகம்தான். இல்லை தாய்மாமன் எல்லாம் சொல்கிறாங்க 5ஆம் பாவங்கிறாங்க. அதான் உங்களுடைய கருத்து. நான் அதெல்லாம் நான் இதில் இல்லை. இதில் மூத்த தாய்மாமன் இருந்தால் எதை எடுப்பீங்க நீங்கள்? அப்போ 2ஆம் பாவம் போயிடும். அம்மாவுக்கு தம்பி இருந்தால் 4ஆம் பாவத்துக்கு 3, 6ஆம் பாவம் ஆகிக்கும். அப்போ நீங்கள் தாய்மாமன் எடுக்கும்போது புதன் எடுத்து பேசுகிறது சிறப்பாக இருக்குன்னு என்னுடைய ஆராய்ச்சி தான். சொல்ல போகிறீங்களா? நான் இதுதான் பலன் சொல்லலை. ஏன்னா யார் வேணால் எப்படி எடுத்து பேசலாம். இந்த திறமை இருந்தால் போதும் சார். வரக்கூடிய கஸ்டமரை திருப்திப்படுத்த அனுப்பணும். நான் இந்த 7.5 சனி, அஷ்டம் சனி, கண்ட சனி, பாத சனியை பற்றி எதுவுமே சொல்கிறதே கிடையாது. சொல்ல போகிறீங்களா? 7.5 சனி என்ன செய்ய போகுது? நீங்கள் என்ன செய்தீங்க அதுக்கு பலன் ரிப்பீட் கிடைக்க போகுது. இவ்வளோதான். 30 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு. அப்போ 30 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு நல்லது செய்தால் 3 நல்லது திருப்பி வரும். 3 நல்லது செய்தால் 9 நல்லது திருப்பி வரும் சார். இதுதான் என்னுடைய கான்செப்ட் சார். ஆனால் அதனால அஷ்டம் சனி நடக்குது, அப்பா கண்ட சனி நடக்குது. இப்போ எனக்கு ஆயில்ய நட்சத்திரம், கடக ராசி, கண்ட சனி ஏன்னா அஷ்டம சனி நடந்து தான் இருக்குது. என் வீட்டுக்கு இருக்கு கும்ப ராசி, 7.5 சனி நடக்குது. 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். சொல்ல போகிறீங்களா? நம்ம என்ன செய்கிறோம் இதுதான் முக்கியம். நம்ம செயல்பாடு தான் கர்ம வினை. என்ன நம்ம செய்கின்ற செயல் கர்மான்னு என்ன? நம்ம செய்கின்ற செயல் தான் கர்மாவாக வருது. அப்போ அதுக்கு தக்க மாதிரி நம்ம செயல்பாடு வச்சுக்கணும். இப்போ இவர் சார் பேர் பாலகிருஷ்ணன் தானே. இப்போ நான் மிதுன லக்னம். நான் எடுக்கிறதுல என் நட்பு வட்டாரம் பாருங்களா 5ஆம் பாவம் 12ஆம் பாவம் தான் வரும். இப்போ 5ஆம் பாவம்னு எடுத்திங்கன்னா சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரனா பெருமாள். கிருஷ்ணன் யாரை குறிக்குது? பாலகிருஷ்ணன் பெருமாள். செவ்வாங்கிறது முருகன் 11 மேசம். பால முருகன் சொல்ல மாதிரி பாலகிருஷ்ணன். ஏன்னா நட்பு வட்டாரம் போகிறீங்களா? சூரியனா சுந்தரராஜன், இவர் இப்போ ஐயா, இவர் நம்ம வெங்கட சுப்பிரமணியன், அது 11ஆம் பாவம். அதனால் உங்கள் லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் 11ஆம் பாவம் தான் உங்கள் நட்பு வட்டாரத்தில் பேர் கொண்டாண்டார உள்ளவங்க நிறைய பேர் வருவாங்க. இப்போ ராசிபுரத்தில் ராஜநிலை அவர் பேர் நல்ல பேரை ராஜவேல். வேல்னா முருகன். என் நட்பு வட்டாரம் எனக்கு கார் டிரைவர், என்னோட டிரைவர் முருகவேல். எல்லாமே நான் ஸ்ரீ முருகா ஜோதி நிலையம் தான் வச்சுருக்கேன். ஸ்ரீனா லட்சுமி கடாச்சகம் அங்கே வந்தாச்சு. முருகன்னா 11ஆம் பாவம் ஸ்ரீ முருகா ஜோதி நிலையம் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இது எடுக்கும்போது உங்களுடைய 5ஆம் பாவம் பாருங்கள், உங்களுடைய 11ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடுறேன் சார். சாரத்து மூலம் எடுங்க. இப்போ 4ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4னா என்ன? தாயார், வண்டி, வாகனம், நிலம், வீடு. 6னா என்ன? கடன் வாங்கணும். கடன் வாங்கி வீடு கட்டலாம். கடன் வாங்கி வீடு கட்டலாம். 6 அப்போ தாயாருக்கு வைத்த செலவு பண்ணலாம். சொந்த பந்தம் எதிரியாகும். 6ஆம் பாவம் ஆக்டிவ் சொல்லும்போது சொந்த பந்தம் எதிரியாகும். இவ்வளோ தான். 4, 5 தொடர்பு இருந்தால் நீங்கள் ஈஸியாக சுமூகமாக வீடு கட்டுவீங்க. இப்போ வீடுக்கு ஒரு 40 லட்சம் எஸ்டிமேட் போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட 50 லட்சம் இருக்குது. நீங்கள் ஏன் கவலைப்பட போகிறீங்க? அப்போ 4, 5 சொன்னால் யாருக்காக பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், குழந்தைக்காக வீடு கட்டலாம். ஏன்னா இல்லை கோயிலுக்கு ஒரு காரியத்தை சுபகாரியத்தை நிகழ்ச்சி நடத்தலாம். இதுவே 4, 8 தொடர்பு இருந்தால் நீங்கள் அடிக்கோல் நடத்தல. ஐயா என் இடம் அங்கே 1.5 அடி இருக்கியான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சண்டைக்கு வந்துடுவோம். இதுதான் 8. அப்போ தடை. வயசை வச்சு ஜாதம் பேசி பழங்க. வயசு தான் என்னை பொறுத்தவரை. நான் வயசு என்ன வயசு? இப்போ 5, 6 தொடர்பு. இப்போ ஒரு 16 வயசு ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும், பொம்பளை பிள்ளையாக இருக்கணும். வயிறு சம்பந்த உபாதையில் தான் வரும். இதுவே ஒரு 30, 32 வயசு ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் வர்றாங்க. அப்போ 5, 6 அப்போ என்னது? குழந்தை பாக்கியம் இல்லையா? இதை தான் அங்கே கேட்கணும். அங்கே போய் இதே ஒரு லேடிஸ் 45 வயசில் வர்றாங்க, கர்ப்பப்பை சம்பந்த கோளாறு இருக்கான்னு கேட்கணும். இதே ஒரு 60 வயசுக்கு மேலே 55 வயசு மேலே ஆண்களோ ஜாதி யார் வந்தாலும் சரி பூர்வீகத்தில் சட்ட சிக்கல் இருக்கான்னு கேட்கணும். இவ்வளோ தான் சார் ஜாத ஜோதிடம். சாரானா தான் எங்கே இருக்கார்? கோல் நின்ற பாவம் எங்கு? அவ்வளோதான்.
இது தக்க மாதிரி இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஜெயிக்கலாம் சார். பெரும்பாலும் 7, 8 தொடர்பு இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படிம்பாங்க. என்னோட வச்சு 7, 8 கூட சமாளிச்சிடலாம், 6 தான் சமாளிக்க முடியும். 7, 6 தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை, அங்கே தான் டைவர்ஸு நிறைய ஆகுது. 7, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் இருக்கனால வருமானம் வருது, மனைவி மூலம் நமக்கு வருமானம் வரதுனால சரி போ இங்கே இருந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவோம். 6ங்க போது பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 12, லக்கணத்துக்கு 6, நோய் கடன் வழக்கு எதிரி தொழில் வந்துடும். 7ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவம் இருக்கனால இதாகுது. இதனுடைய ஆராய்ச்சி தான் சார் சொல்ல போகிறீங்களா, என்னுடைய கருத்து தான். அப்போ நீங்கள் 7, 8 தொடர்பு இருந்ததுன்னா 7ஆம் பாவத்துக்கு 2 வருமானம், மனைவி மூலம் வருமானம் வரும். அப்போ வருமானம் வரணும், புருஷன் என்ன செய்வான், சரிப்பா வருமானம் வந்தா நீ போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் நீங்களும் யூகம் அனுமானத்தை வயசை பற்றி ஜாதகம் சொல்கிறது தான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி இத்துடைய முறையை உரைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக மேகநாத ஐயா அவர்கள் எல்லாத்தையுமே தொட்டு காமிச்சு நம்ம எப்படி ஜெயிக்கணும், என்ன மாதிரி பண்ணணும், ஜோதிடத்தில் நிறைய விதிகளை நமக்கு வந்து எடுத்து காட்டினார். அது ஐயாவுக்கு வந்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள் வளர்வோம் அமைப்பின் சார்பாக இப்போது ஐயாவுக்கு திருக்கல்யாணத்தினுடைய பிரசாதத்தை வழங்கப்படுகிறது.